மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எனும் தலைப்பில் தி ஹிந்து நாளேடு தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக பிப்ரவரி 5ஆம் தேதியன்று மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டதையும், அத்தீர்மானம் குறித்த விவாதத்திற்கு பிரதமர் பதிலளிக்காதது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த விளக்கம் விடைகளை விட அதிக கேள்விகளையே எழுப்பியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்பாராத ஒன்றை செய்ய திட்டமிடுவதாக தன்னிடம் உறுதியான தகவல் இருப்பதாக சபாநாயகர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள இத்தலையங்கம், எம்பிக்களால் தீங்கு ஏற்படும் என்ற அச்சத்தில் அவையில் பேசுவதை பிரதமர் தவிர்த்ததாக கூறுவது விசித்திரமானது என்றும் தெரிவித்துள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே எழுதிய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முயன்றபோது அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தது, இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்த நிகழ்வுகள் பிரதமர் மக்களவையில் பதிலுரை அளிக்காததற்கான முக்கிய காரணம் என்றும், சபாநாயகர் மற்றும் பிரதமரின் இவ்விரண்டு செயல்களும் நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிரானவை என்றும், ஜனநாயக பொறுப்புகளிலிருந்து விலகும் கவலையளிக்கும் சரிவு என்றும் இத்தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. விவாதமும் பிரதமரின் பதிலுரையும் அரசு நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது என்பதை உணர்த்தும் நடவடிக்கை என்றும், பிரதமரின் இருக்கைக்கு அருகில் எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதால் பிரதமர் அவைக்கு வரவேண்டாம் என்று தாம் கேட்டுக்கொண்டதாக சபாநாயகர் கூறியதை விமர்சித்துள்ள த ஹிந்து தலையங்கம், பிரதமரின் பதில் இல்லாமல் விவாதத்தை முடித்துக்கொள்ள அவை விரும்பினால் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. கேள்விக்குரிய புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதன் உள்ளடக்கங்களை உறுதிப்படுத்தி அதை சபாநாயகரிடம் அளிக்க தயாராக இருந்த ராகுல் காந்தியை அவையில் பேச அனுமதித்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள த ஹிந்து தலையங்கம், அந்த புத்தகம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சினைகளை எழுப்புவதாகவும் அவற்றை விவாதிப்பதற்கான வாய்ப்பை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மறுப்பது நியாயப்படுத்த முடியாத செயலாகும் என்றும் விமர்சித்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஜெனரல் நரவானேயின் புத்தகத்திலிருந்து ராகுல் காந்தி சுட்டிக்காட்டிய பகுதிகள் உண்மையாக இருந்தால் தேச பாதுகாப்பு தொடர்பான விவகாரத்தில் ஒன்றிய அரசு தனது பொறுப்பை தட்டி கழித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது ஹிந்து தலையங்கம், மக்களவையில் பதிலுரை அளிக்க மறுத்துவிட்டதன் மூலம் தன் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி நிரூபித்து விட்டார் என்றும் விமர்சித்துள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.